श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं दुर्विद्यानामैक्योपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं दुर्विद्यानामैक्योपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रामतदेक्षं दयानिधिं देवलामहिरण्यम् देवं महेग्रहं प्रपद्ये दिशन्तु मे देव सदा तुदीहादयालङ्गाञ्चलाकटाक्षाः स्वोत्रेणां क्षरन्तीं सरस्वतीं दुर्लकान्धेन विशेषोत्पाददेशनाः विदग्धगोष्ठी सम्राङ्गणेषु जीर्दो मे कवितार्केन्द्राञ्चपाकसन्मानमभ्युपेयाः व्याख्यामुद्रां करसरस् पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीकेन शिन्नः म्लानस्यैर्मधुधेयं सुप्लावयन् मामाविर्भूयादनगमी मानसे वागधीशः இப்போ நேற்று அந்த ஸ்லோகம் படிச்சாச்சு. இப்ப அடுத்தது மேல படிக்கணும் இல்லையா? சத்தியமேவ உக்தம் ஸ்லோகம் படிச்சாச்சா? படிச்சிருக்கு சுவாமி. இந்த ரெண்டு ஸ்லோகம் படிச்சாச்சு இல்லையா? அடியன் சுவாமி. அடியன் குழந்தைகள் வாசிச்சிருக்கா, அதுக்கு அர்த்தம் பண்ணணும் சுவாமி. அடியன் சரி, அர்த்தம் சொல்றேன். பரோபகாரைகதியா, இந்த சந்தி பரோபகார ஏகதியா. परोपकार पर प्लस उपकार प्लस एकधियः परोपकारैकधियः स्वसुखाय गतस्पृहाः जगत् हिताय, जगत् प्लस हिताय, हिताय जायन्ते मानवाः के अपि भूतले. இதுல மூணு சந்தி இருக்குது. பர பிளஸ் உபகார பிளஸ் ஏகதியா. பரோபகாரம்ன்ற ஒரே எண்ணம், தீஹி தியௌதியா, தியனா எண்ணங்கள். பரோபகாரைகதியா, பரோபகாரம்ன்ற ஏகதியா, அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டவர்கள் அவர்கள் எப்படி இருக்காங்க? ஸ்வசுகாய, இந்த பரோபகாரத்திலேயே ஒரு சுகத்தை கண்டு கத ஸ்பிருஹாஹ, கதன விட்டொழித்த, ஸ்பிருஹாஹ, ஸ்பிருஹன ஆசைனர், டிசைர், ஓகே, கத ஸ்பிருஹாஹ. ஜகத் ஹிதாய, ஜகத் பிளஸ் ஹிதாய, ஜகத் ஹிதாய, உலக நன்மைக்கு மட்டுமே. ஜகத் ஹிதாய ஜாயந்தே, ஜாயந்தேனா பிறக்கிறார்கள். மாணவாக மனிதர்கள், கேபி ஏதோ சில பேர், ஃபியூ. பூதலே, பூதலம்னா எர்த், அந்த எர்த், பூமியில சில பேர் மட்டும் பிறக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக பிறக்கிறார்கள்னா, பிறந்ததிலிருந்தே அவர்களுக்கு பரோபகாரம்ன்றதுதான் எண்ணமே. அதற்கோசரம் அதுவே சுகம். அதற்காக கதஸ்பிருஹா, ஸ்வசுகாய கதஸ்பிருஹா, தன்னுடைய சுகத்தின் பொருட்டு, தான் சுகத்தை அடையணும்ன்றது இல்லாம கதஸ்பிருஹாக எல்லா ஆசைகளையும் விட்டொழித்து பரோபகாரம்ன்ற ஒரே எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு உலக நன்மைக்காகவே சிலர் பிறக்கிறார்கள். கேபி, கேபினா சில பேர். பூதலே ஜாயந்தே மாணவாக, கேபி மாணவாக, கேபி மாணவான சில மனிதர்கள், பூதலே பூதலத்திலே, ஜாயந்தே பிறக்கிறார்கள். அர்த்தம் புரிஞ்சுதா? புரிஞ்சுங்களா? அர்த்தத்தை திருப்பி சொல்லணுமா? அடுத்த ஸ்லோகம். பரோபகாரः கர்த்தவ்யா. இதுல சந்தி சொல்லணும். பர பிளஸ் உபகாரः பரோபகாரः, पर प्लस उपकारः परोपकारः. प्राणैः प्लस अपि, सारी கொஞ்சம் த்ரோட் சரியில்லை. धनैः प्लस अपि, धनैरपि. परोपकारजं पुण्यं न स्यात् क्रतुशतैः, शतैः प्लस अपि.
சதைரபி. இதுலயும் 4 சந்தி இருக்கு இல்லையா? பர பிளஸ் உபகாரா பரோபகாரா கர்த்தவ்யா. கர்த்தவ்யா கிரு பிளஸ் தவ்யத். ஓகேவா? இது வந்து ஒரு சஃபிக்ஸ் சேர்ந்தது. கிரு பிளஸ் தவ்யத். தவ்யத்ன்ற பிரத்யம். இந்த தவ்யத் அணியர் ரெண்டுமே ஷுட் மஸ்ட்ன்ற மாதிரி மீனிங்ல வரும். சரியா? பரோபகாரா கர்த்தவ்யா. உபகாரம் செய்யணும். should be done. எப்படி பண்ணணும்னா பிராணைரபி தனைர். பணம் எப்படி சொல்லலாம்? ஓடி ஓடி வேலை செய்யலாமா? ஆனா அது அது வந்து சரீரத்தினால பண்ணலாம். ஆனா பிராணைஹி அப்படி தனைரபி. பரோபகாரம் 2 விதத்துல பண்ணணும். பிராணைஹி அப்படி தனைஹி அப்படி. தன் பிராணனை விட்டாவது சரீரத்தினால பரோபகாரம் பண்றது. தனைஹி அப்படி பணம் இருந்ததுன்னா தனத்தை கொடுத்து பரோபகாரம் பண்றது. தனைரபி. பரோபகாரஜம். ஜம்னா ஜாயத்தின் அர்த்தம். பரோபகாரஜம். பரோபகாரத்தினாலே ஜம் உண்டான அர்த்தம். பரோபகாரஜம் பரோபகாரத்தினாலே உண்டான புண்ணியம். ஒரு புண்ணியம் உண்டாறது இல்ல, பரோபகாரம் பண்ணத்தினால அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணத்தினால நமக்கு ஒரு புண்ணியம் உண்டாறது இல்ல. அது அந்த புண்ணியம், அந்த மாதிரியான ஒரு புண்ணியம் ந ஸ்யாத் கிருதுஷதைஹி அப்படி. கிருதுனா யாகம். ஷதைஹி நூற்றுக்கணக்கான யாகத்தை பண்ணாலும் கிடைக்காது. ந ஸ்யாத். அந்த புண்ணியம் ந ஸ்யாத் கிருதுஷதைஹி அப்படி. ஓகே? கிருதுஷதைஹி நூற்றுக்கணக்கான யாகங்களை ஒருவன் செய்தாலும் இந்த புண்ணியம் கிடைக்காது. என்ன புண்ணியம் அப்படின்னாக்க, சரீரத்தினாலேயும் பணத்தினாலேயும் ஒரு உபகாரத்தை அடுத்தவனுக்கு செய்தவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? அந்த புண்ணியம் நூற்றுக்கணக்கான யாகங்களை செய்தாலும் கிடைக்காது. அப்படி பரோபகாரத்துல வந்து பரோபகாரம்ன்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயம். நம்மளுடைய சமாஜத்திலேயே அது உண்டு. நம்ம சமாஜம் இன்னைக்குதான் நிறைய மாறி கிடக்குது. 30, 40, 50 வருஷம் முன்னாடிலாம் வந்து நம்ம சமாஜத்துல யாரையும் இப்படி விட்டுற மாட்டாங்க. எல்லாரையும் அணைச்சுட்டு தான் இருப்பா. ஊர்ல யாரும் பட்டினி இருக்கக்கூடாது, ஊர்ல யாரும் எதுவா இருக்கக்கூடாது. இந்த ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு கால் வருது, ஒரே வருஷம் என்னன்னு பார்த்துட்டு வரது. அடியே பரோபகாரா கர்த்தவ்யா. பரோபகாரம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா சரீரம் உடல், அதாவது உடல் பொருள் ஆவி அப்படின்வார். உடல்னா சரீரம், பொருள்னா பணம். ஏதோ கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, சின்ன விஷயம். ஆத்துல ஒரு விசேஷம் பண்றோம், ஒரு பாயசம் பண்றோம், இந்த குழந்தைக்கு வந்து ஆத்துல பாவம் பண்ணாலோ இல்லையோ, இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் நான். என்னனால இது பண்ணுவார், கூப்பிட்டு கொடுப்பா குழந்தைகளுக்கு. இந்த குழந்தை படிக்க வந்திருக்கு நம்ம ஊருக்கு, நம்ம கிராமத்துக்கு, கூப்பிடு அவனை கூட, நம்ம மாத்துல வடை பண்ணிருக்கப்பா கூட, எடுத்து கூட அந்த பையனை கூப்பிடு, சாப்பிட சாதம் போடு, கூப்பிடு, நீ விசேஷம், நம்ம மாத்துல திருநக்ஷத்திரம், நம்ம அப்பா திருநக்ஷத்திரம் வர சொல்லு. அந்த பையன் துணி உடுத்தினதோ இல்லையோ, அடையனுக்கு ஒரு விஷயம் நடந்து, அடைய நாள் பாகத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி கிட்ட. தலாவணி அன்னைக்கு ஆவணி ஆவட்டத்துக்கு பிரம்மச்சாரிகள் புது வேஷம் தான் நினைச்சு உடுத்திக்கணும். அதை உடுத்திட்டு தான் வந்து தப்பிக்கணும். அப்படின்னுட்டு வேஷ்டி இல்லை. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, நானு இன்னொருத்தர் ஒரு வேலினுள்ள நாராயணாச்சாரியாரும் இருந்தார். 2 பேருமே அன்னைக்கு வந்து சுவாமி வந்து அத்தியனம் பண்ணி வைப்பார். நம்ம எல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டோம், ஊருக்கு வரல. அது ஒரு மகாபாகியம் அந்த வருஷம். பெரியவர் என்ன பண்ணார்,
நாங்க பழைய வேஷ்டியை நினைச்சு வளர்த்தினோம் 2 பேரும். உடுத்தின உடனே அவர் கேட்டார், என்ன புது வேஷ்டி இல்லையா அப்படின்னாரு. புது வேஷ்டி தானடா உடுத்திக்கணும் இன்னைக்கு, பிரம்மச்சாரிகள் தெரியாது. அப்படி எனக்கு தெரியாது. இல்ல சுவாமி, இல்ல பழைய வேஷ்டி. அதெல்லாம் இல்ல, புது வேஷ்டி தான் நீங்க உடுத்திக்கணும் அன்னைக்கு, அதுதான் விசேஷம். இனிமேலாம் தெரிஞ்சுங்க எல்லாரும். புது வேஷ்டி தான் நினைச்சு வளர்த்தி அதை உடுத்திண்டு பிரம்மச்சாரிகள் இது பண்ணணும், தப்பிக்கணும். இன்னைக்கு அவனே ஆட்டம். அவர் என்ன பண்ணார், ராத்திரில இருந்து 2 வேஷ்டி எடுத்து வந்தார். எங்க 2 பேரும் கொடுத்தார் 16 வேஷ்டி. நான் சொன்னேன் 16 வேஷ்டி எங்களுக்கு எதுக்கு, எங்களுக்கு உடுத்திக்கவே முடியாதுன்னு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ உடுத்திக்கோ, நீ புது வேஷ்டி உடுத்திட்டே ஆகணும். நீ 2வது உத்திரியம் கிடையாது, வேஷ்டி மாத்திரம் தான். நீ உத்திரியத்தை உடுத்திப்பியோ வேஷ்டி உடுத்திப்பியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சுவாமி அத்தியனம் பண்ணும் பொழுது, தப்பிக்கும் பொழுது எல்லாரும் ஒன்னாதான் தப்பிப்பா. குளத்துல போய் வந்த உடனே சுவாமி அத்தியனம் பண்ணி வைப்பார் கோவில்ல. ஆனா புதுசுதான் நீங்க 2 பேர் தான் பிரம்மச்சாரி இருக்கீங்க ஊர்ல. இப்போ அவருடைய புத்திரர்கள் கூட 2 பேர் இருந்தா, ஸ்ரீதரன் சௌமின்னு சொல்லிட்டு. அவளா இன்னைக்கு பெரிய வித்வான்களா இருக்கா. நாங்க 4 பேர் தான் பிரம்மச்சாரின்னு நினைக்கிறேன். 4 பேரும் வேஷ்டி விட்டுட்டு தப்பிச்சு நாங்க தான் பிரம்மச்சாரி. இந்த எல்லாரும் வயசானவா. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிராணேரப்பி தனையிரப்பியோ பொருளை கொடுப்பது, அது எனக்கு பெரிய உபகாரம் தான். அது என்னால மறக்க முடியல. எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. இது பெரிய உபகாரம். இதுதான் பண்ணியே ஆகணும். அதாவது நிஷ்டை, அந்த நிஷ்டை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுல அதுவும் பரோபகாரம். கர்த்தவியா பிராணைஹி அப்படி தனைஹி அப்படி, உடல் பொருள் ஆவியாலே உதவி செய்யணும்னு சொல்லுவா. உடலால நம்மளால எதுவும் கொடுக்க முடியாது, ஒண்ணும் கிடையாது. கைங்கரியம் பண்ண வேண்டியது, உதவி பண்ண வேண்டியது. தாத்தா பாட்டி ஊர்ல இருக்கா, பேரன்லாம் பிள்ளைகள் பேரன்லாம் ஊர்ல இருப்பா, இவா கிராமத்துல இருப்பா. ஸோ டெய்லி ஒரு தடவை தாத்தா பாட்டி எட்டி பாக்குறது. என்ன பாட்டி எப்படி இருக்கீங்கோ, தாத்தா என்ன இருக்கீங்கோ, எதனால வேணுமா வாங்கணுமா சொல்றேன். அந்த மாதிரி இதெல்லாம் பரோபகாரம் தான். அந்த மாதிரி சரீரேன பிராணைஹி சரீரேன தனைஹி, இப்படியாக உதவி செய்யணும். அந்த உபகாரத்தினால வரக்கூடிய புண்ணியம் அது எதிர்பார்த்தெல்லாம் பண்றது கிடையாது. அதுல சொல்ற காரியம் என்னன்னா, புண்ணியத்தை எதிர்பார்த்தா இவர் பண்ணாரோ அப்படின்னா, அது சில பேர் பண்றாங்க. சில பேர் அப்படி கிடையாது, அண்ணனும் பண்றாங்க இல்லையா. அதுதான் விஷயமே. அது பண்ணியே ஆகணும். எதையும் எதிர்பார்க்காத பண்றா பாருங்க, அதுக்குதான் இந்த புண்ணியம். எதிர்பார்த்து பண்றது கிடையாது. அந்த கீதையிலே சுவாமி சொல்றாரு. அதுல சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம்னு 3 இருக்கு. அது மாதிரி கொடுக்கறதுல சாத்விகமா இருக்கணும். சாத்விகமா கொடுத்துருக்கணும், சத்துவ எண்ணத்தோட கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவர்களுக்கு ஒரு புண்ணியம் சேர்றதில்லை. அந்த புண்ணியமானது 100 யாகங்களை பண்ணாலும் அவர்களுக்கு கிடைக்காது. அதுவே யாகம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, பரோபகாரம் பண்ணணும் நிறைய. ஏன்னா இது எல்லாருக்குமே தேவை. பரோபகாரன்றது ஜந்துக்களுக்கெல்லாமும் தேவை, ரொம்ப முக்கியம். அது அவசியம். ஒரு 1.5 மாசம் இருக்கும் எனக்கு நடந்தது. எங்க காலத்துல ஒரு பூனை வரும், வாசலால ஓடியே போயிடும். நிக்க நீங்க எட்டி பார்த்தாலே டப்புன்னு ஓடி போயிடும். அது திடுப்புன்னு என்ன பண்ணிட்டு ஒரு நாள் எங்க காலத்து வாசல படுத்துருக்கும். என்னாச்சு திடுப்புன்னு படுத்துன்றேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், கெட்ட பண்ணேன். அது எழுந்து போகல. அதுக்கு பசிக்கிறது போல, எதுவும் கிடைக்கலையோ ஒண்ணும் தெரியல. ஏன்னா அது எங்க காலத்துல நின்னதே கிடையாது. உடனே அன்னைக்கு எல்லாம் ஆச்சு, ராத்திரி 9-9:30 மணி எல்லாம் தலையெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முன்னே பாத்திரம் தேய்ச்சி கவுத்தாச்சு. இல்ல இதுக்குதான் ராத்திரி ஒரு பிடி சாதம் வைக்கணும்னு சொல்றேன், வைக்கல. உடனே என்ன பண்ண, ஆம்பியா சொன்னா அந்த பால் எடுத்து குத்துணும். சரி ஒரு டம்ளர் பால் எடுத்து சாப்பிடுமா, அதே என்ன பார்த்தோன்னே ஓடிப்பட போறதுங்க. இல்ல இல்ல பசியில இருக்கு, நன்னா தெரியாது, புலத்தாச்சு படுத்துட்டு இருக்கு, முடியல. அதால கத்துறது, குரல் கொடுக்கறது. எனக்கு நான் உடனே நேரம் போனேன், ஒரு டம்ளர் பால் எடுத்துன்னு வந்தேன். நம்ப மாட்டீங்களோ, ஒரு பிளேட் எடுத்துன்னு வந்த உடனே அது என்னமோ
எனக்கு அதுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி கத்திட்டு வச்சேன். பாலை குத்தினேன், சாப்பிட்டது. ஒரு 5 நிமிஷம் அங்க உட்காந்துது. அப்புறம் போனாண்டிதான் இது வரல 1.5-2 மாசம் 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. எங்க போச்சு என்ன வந்ததுன்னு தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்தது. ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். கேட்டு வாங்கி சாப்பிட்டு போச்சு அந்த ஜீவன். அந்த ஜீவனுக்கு தான் நம்ம பண்றோம் முக்கியமானது. அதனால கர்த்தவியா பிராணைரபி தனைரபி, நம்ம உபகாரம் பண்ணியே ஆகும். அதுக்கு பெரிய உபகாரம் முக உபகாரம் நிறைய சொல்லிட்டே போகணும். அதுதான் இப்ப இந்த 2 ஸ்லோகத்தையும் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கைக்கு இதுவா எடுத்துக்கிறேன், சம்பந்தமான ஸ்லோகமாக எடுத்து. சரியா? அர்த்தத்தோட படிங்க பாப்போம். நீங்களும் அடியன் சுவாமி. சிரிஷா வாசிக்கிறீங்களா? அடியன். परोपकारैकधियः सुसुखाय गतस्पृहाः जगद्धिताय जायन्ते मानवाः केऽपि भूतले. பரோபகார ஏகதியா, பரோபகாரம் என்கின்ற ஒரே எண்ணத்துடன் சுசுகாய தன் சுகத்தின் மேல் தன் சுகத்த கதஸ்பிருஹாக ஆசையுடைய விட்டவர்கள் பூதலே பூமியில் ஜகத் ஹிதாய உலக நன்மைக்காக மாணவாக மனிதர்கள் கே அப்பி சிலர் ஜாயந்தே பிறக்கின்றார். பரோபகாரः கர்த்தவ்யः பிராணைரபி தனைரபி பரோபகாரஜம் புண்ணியம் ந ஸ்யாத் கிருதசதைரபி. பிராணைஹி அப்பி உயிரை கொடுத்தாகினும் தனைஹி அப்பி பணத்தை மூலமாகவும் பர உபகாரः அடுத்தவர்க்கு உதவி கர்த்தவ்யः செய்ய வேண்டும். யதः பரோபகாரஜம் புண்ணியம் என்னெனில் அடுத்தவர்க்கு உதவி செய்வதால் புண்ணியம் ஏற்படும். கிருத்துசதைஹி அப்பி ந ஸ்யாத் 100 யாகங்கள் செய்தாலும் ஏற்படாது. அடன் பரோபகார ஜம்ம பர பிளஸ் உபகார பிளஸ் அஜம்னு பிரிக்கலாமா? பிரிக்கூடாது. இது சமாசம். இது பரோபகாராத் ஜாயமானம் பரோபகாரஜம், பரோபகாராத் ஜாத்தம், பரோபகாராத் ஜாத்தம் பரோபகாரஜம். பங்கஜம் இருக்கு இல்லையா, ஜாயத்தே பங்காத் ஜாயத்தே இது பங்கஜம். பங்கஜம் ஜம்னா பிறந்ததுன்னு பிறக்கிறதுன்னு அர்த்தம். பரோபகார ஜம் இது சமாசம், இது சந்தி கிடையாது. ஓகே. விஜய் சார்நாதன் வாசிக்கலாமா? பரோபகாரௌ கதியः பரோபகாரைகதியः स्वसुखाय गतस्पृहाः जगद्धिताय जायन्ते मानवाः केऽपि भूतले. இந்த உலகத்துல ரொம்ப சிலர் எப்படி இருக்கான்னா, மத்தவாளுக்கு மட்டுமே உதவி செய்யணும், நம்ம அவளோட இஷ்டங்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மத்தவாளுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு நிறைய பேர் இந்த உலகத்துல பிறக்கிறாங்க. அப்படி நடுத்தும் படிச்சிருங்க. பரோபகாரः கர்த்தவ்யः பிராணைரபி தனைரபி பரோபகாராஜம் புண்ணியம்
पुण्यन्न स्यात् क्रतुशतैरपि परोपकाराजं पुण्यन्न स्यात् क्रतुशतैरपि மற்றவாளுக்கு உதவி பண்ணணும். அது பணமா இருந்தாலும் அது வந்து வெல்த்தா இருந்தாலும் சரி, அவளோட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, மற்றவாளுக்கு பண்ற உதவினால நம்மளுக்கு கிடைக்கிற புண்ணியம் வந்து 100 யாகங்கள் பண்ணா கூட கிடைக்காது. கரெக்ட்? அப்படியே हरे श्रीरङ्गप्रिया। हरि परोपकारैः कथियः सुखाय गतस्पृहाः जगद्धिताय जायन्ते मानवाः येऽपि भूतले। परोपकारैः कथियः स्वसुखाय गतस्पृहाः மற்றவாளுக்கு உதவி பண்ணணும், சர்வ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவளுடைய சுக்கத்தை விட்டு மற்றவாளோட சுக்கத்துக்காக இருக்கிறவா. ஜகத்திதாய ஜாயந்தே மானவாः கேபி பூதலே. இந்த ஜகத்துல பிறக்கிறவா ரொம்ப கம்மி. அதாவது பரோபகாரை கதியக மற்றவாளுடைய உபகாரத்துக்காக பிறக்கிறவா ரொம்ப கம்மி. அவளுடைய சுக்கத்தை விட்டு மற்றவாளுடைய சுக்கத்துக்காக இருக்கிறவா பிறக்கிறவா ரொம்ப கம்மி. பரோபகாரः கர்த்தவ்யः பிராணைரபி தனைரபி பரோபகாரஜம் புண்ணியம் ந ஸ்யாத் க்ரதுஷதைரபி. பரோபகாரம் வந்து பிராணைரபி தனைரபி அவளுடைய ஏதாவது பிராணத்தை விட்டோ பண்றது, இல்லைன்னா பணத்தை விட்டு பண்றதோ, அப்படிப்பட்ட பரோபகாரஜம் புண்ணியம், அப்படிப்பட்ட மற்றவாளுக்கு சர்வ் பண்ணி கிடைக்கிற புண்ணியம் ந ஸ்யாத் க்ரதுஷதைரபி. 100 யாகங்கள் பண்ணாலும் அதுக்கு கேத்த மாதிரி புண்ணியம் வராது. அரியன் கோசகன் வாசிக்கலாமா? हरेन्दासन परोपकारैकदियः स्वसुखाय गतस्पृहाः जगत्थिताय जायन्ते मानवाः केऽपि भूतले. பரோபகார ஏகதியः அதாவது பரோபகாரம்னா ஒரே எண்ணம் ஏகதியः. பரோபகாரம் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட இந்த சுகாய கதஸ்பிருஹாக சுகாய தன்னோட சுகமான சுகத்தை விட்டுட்டு கதஸ்பிருஹாக அந்த சுகத்தை ஆசையெல்லாம் விட்டுட்டு பூதலே ஜகத் ஹிதாய மாணவாக அதாவது இந்த பூமியில வந்து லோக க்ஷேமத்துக்காக மறக்கிறவ வந்து கேபி சிலர், அதாவது கொஞ்சம் பேர் தான் வந்து உருவாகிறா. அதாவது பரோபகாரம் அப்படின்ற பரோபகாரத்தை மட்டும் பண்ணணும்ன்ற குறிக்கோளை வச்சிருந்துக்க வந்து இந்த பூமியில வந்து தன்னோட சுகத்தை விட்டுட்டு அடுத்த வாழ்க்கை உதவி செய்யணும், அடுத்த வாழ்க்கை வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவ வந்து சில பேர் தான் இந்த உலகத்துல பிறக்கிறான். பரோபகாரः கர்த்தவ்யः பிராணைரபி தனைரபி சரோபகாரஜம் புண்ணியம் ந ஸ்யாத் க்ரதுஷதைரபி. அதாவது இந்த நார்மலா பண்ற மாதிரி இல்ல, சுகத்தை விட்டுட்டு பண்ணணும்னா வெறும் சுகத்தை விட்டுட்டு ஆசையை விட்டு பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. எதுக்கும் தெரிஞ்சு பண்ணணும். பரோபகாரः கர்த்தவ்யः பிராணைரபி தனைரபி. அது வந்து உயிர அதாவது நம்மளோட ஆத்மாவை கொடுத்தாலும்
இல்லாட்டி பணத்தை கொடுத்தாலோ இல்ல தனங்களை கொடுத்தாலோ, அதாவது அப்படி அந்த வழியிலையாவது பரோபகாரः கர்த்தவ்யः. அந்த நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய ஏழைகள்லாம் இருக்கா. பரோபகாரம் புண்ணியம், அதாவது ஏன்னா ஏழவன் அந்த மாதிரி உதவி செய்யணும்னு கேட்டா, பரோபகாரம் நம்ம பரோபகாரத்தை மற்றவர்களுக்கு உதவி பண்ணா புண்ணியம் என்ன புண்ணியம் ஏற்படும் கேட்டா, சதுசதைரபி சியாத், அதாவது 100 யாகங்கள் பண்றதுக்கு சமமா 100 யாகங்கள் பண்ணாலும் கிடைக்கிற பலனை விட அதிகமா இருக்கும். அது சரியும் சொல்லுங்க. அப்படின்னு எல்லாம் படிச்சுட்டா அப்படின்னு எல்லாரும் படிச்சாச்சா? சரி, மேல அப்ப சென்டென்ஸ் படிக்கட்டும். அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்ரீசாம் படிக்கிறீங்களா? இது வரலும் படிங்க. வெறுமை படிக்கிறது இல்ல மீனிங் வெறுமை படிக்கிறது தான். இதுல இருந்து இது வரலும் வெறுமை படிங்க. சத்தியமே உக்தம்ல இருந்து சத்தியமே உக்தம்ல இருந்து ஆரம்பிச்சு அபவத் வருது. ஸ்ரீசா படிக்கிறேன். सत्यमेव उक्तं 20शताब्देः प्रमुखेषु मनुष्येषु महात्मा गान्धिनः स्थानम् अत्युच्चतमम्. अयं महात्मा विश्ववन्द्यः आसीत्. इदानीमपि अस्य नामस्मरणेन मनसि आनन्दो जायते. अयम् अस्माकं राष्ट्रपिता इत्यनेन वयं धन्याः. अस्य महापुरुषस्य जन्म 1969 संस्कृत लेना 1869 संस्कृत சொல்லணும். 69 எப்படி சொல்லணும்? 1869 संवत्सरे. 18 ना 18. अरे ಇನ್ನೊಂದು 18 अस्य महापुरुषस्य जन्म 18 ओके. 1970 तमे. ओके. जन्म 1869 तमे संवत्सरे गुजरात प्रदेशे पोरबन्दर स्थले अभवत्. अस्य पिता मोहनलाल करमचंद्र गांधी, माता च पुत्तलीबाई. राजा हरिचंद्रस्य तथा श्रवणकुमारस्य च कथा तस्य अतीव प्रियतमा आसीत्. तस्य मनसि अतीव प्रभाविता च अभवत्. धन्यवाद. படிக்கிறேன். सत्यमेव उक्तम् 20 शताब्देः प्रमुखेषु मनुष्येषु महात्मा गान्धिनः स्थानम् अत्युच्यतम्. अयं महात्मा विश्ववन्द्यः आसीत्.
इदानीमपि अस्य नामस्मरणेन मनसि आनन्दो जायते अयम् अस्माकं राष्ट्रपिता इत्यनेन वयं धन्याः। अस्य महापुरुषस्य जन्म 1869 तमे संवत्सरे गुजरात प्रदेशे बोर्बन्धर स्थले अभवत्। अस्य पिता मोहनलाल करमचंद्र गांधी, माता च पुतिलबाई। राजा हरिश्चन्द्रस्य तथा श्रवणकुमारस्य च कथा तस्य अतीव प्रियतमा आसीत्। तस्य मनसि अतीव प्रभाविता च अभवत्। அர்த்தத்தோட முடிஞ்சா படிக்கலாம். அடுத்த ஸ்ரீரங்கப்பிரியா படிக்கிறேன். सत्यमेव उक्तं। 20शताब्देः प्रमुखेषु मनुष्येषु महात्मा गान्धिनः स्थानम् अत्युच्चतमम्। अयं महात्मा विश्ववन्द्यः आसीत्। इदानीमपि अस्य नामस्मरणेन मनसि आनन्दो जायते। अयम् अस्माकं राष्ट्रपिता इत्यनेन वयं धन्याः। अस्य महापुरुषस्य जन्म 1869 तमे संवत्सरे गुजरात प्रदेशे बोर्बन्धर स्थले अभवत्। अस्य पिता मोहनलाल करमचंद्र गांधी, माता च पुतलीबाई। राजा हरिश्चन्द्रस्य तथा श्रवणकुमारस्य च कथा तस्य अतीव प्रियतमा आसीत्। तस्य मनसि अतीव प्रभाविता च अभवत्। படிங்க, அர்த்தத்தோடு படிங்க. அர்த்தம் சொல்லாமே, தாராளமா சொல்லலாம். அஸ்ய மகாபுருஷஸ்ய ஜன்ம எனக்கு ஒரு டவுட் கிடையாது. 1869 அப்படின்னா 1869 அப்படின்னு. ஆமா. ஆனா 1800 அப்படி இல்லைன்னா 1970 சொல்லணும். 1800 அதனா 1970 சொல்லணும். படிங்க. अस्य महापुरुषस्य जन्म 1869 तमे संवत्सरे गुजरात प्रदेशे बोर्बन्धर स्थले अभवत्। अस्य पिता मोहनलाल करमचंद्र गांधी, माता च पुतलीबाई। सत्यमेव उक्तं। 20शताब्दे प्रमुखेषु मनुष्येषु महात्मा गान्धिनः स्थानः अत्युत्तमम्। अयं महात्मा विश्ववन्द्यः आसीत्। इदानीमपि अस्य नामस्मरणेन मनसि आनन्दो जायते। अयम् अस्माकं राष्ट्रपिता इत्यनेन वयं धन्याः। सत्यमेव
இப்ப நம்ம படிக்கும்போது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லலாம். விம்சாதி சப்தாப்தே 20வது நூற்றாண்டுல, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல பிரமுகேஷு மனுஷ்யேஷு மகாத்மா காந்தினः ஸ்தானம் அத்யுச்சதமம். 20ஆம் நூற்றாண்டுல மனுஷால மிக, அதாவது ரொம்ப முக்கியமான மனுஷால மகாத்மா காந்தியோட போஸ்ட், அதாவது நிலை வந்து ரொம்ப சிறந்தது. அயம் மகாத்மா விஸ்வவர்த்தியா ஆசித். இந்த மகாத்மா வந்து மொத்த உலகத்திலே வந்து போற்றப்பட்டவராக இருந்தார் ஆசித். இதானவகி அஸ்ய நாமஸ்மரணேன மனசி ஆனந்தோ ஜாயத்தே. இப்போதும் கூட வந்து இவங்களுடைய பேரை வந்து சொன்னா மனசுல வந்து ஒரு ஆனந்தம் வருது. அயம் அஸ்மாக்கம் ராஷ்டிரபிதா இத்யனேன வயம் ஜன்யாஹ. இந்த மாதிரி மகாத்மா வந்து நம்ம ராஷ்டிரத்தோட, அதாவது தேசத்தோட அப்பாவா இருக்கிறதுனால நம்ம வந்து பெருமையா இருக்கோம். அஸ்ய மகாபுருஷஸ்ய ஜன்ம 1869 तमे संवत्सरे गुजरात प्रदेशे पोरबंदर स्थले अभवत्. अस्य पिता मोहनलाल करमचंद्र गांधी, माता च पुतलीबाई. राजा हरिश्चंद्रः तथा श्रवणकुमारस्य च कथा तस्य अतीव प्रियतमा आसीत्. तस्य मनसि अतीव प्रभाविता च अभवत्. அதாவது குஜராத், இந்த மகாத்மா காந்தின்றவர் வந்து 1869 வருஷம் குஜராத்ல போர்பந்தர் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பிறந்திருக்கா. இவரோட அப்பா வந்து மோகன்லால் கரம்சந்திர காந்தி, அதுக்கப்புறம் அம்மா வந்து புத்தலிபாய். ராஜா ஹரிச்சந்திரனோட, அதுக்கப்புறம் ஸ்ரவணகுமாரனோட கதையும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தஸ்ய மனசி அதீவ பிரபாவிதாச்ச அபவத். அவரோட மனசுல வந்து இந்த கதைகள் தான் வந்து ரொம்ப பெருசா ஆக்கிரமிச்சு இருந்தது. தஸ்ய மனசி அதீவ பிரபாவிதா அபவத். धन्यवाद. எல்லாருமே வாசிச்சுட்டோம். வாசிட்டா சரி. இது அர்த்தம் சொல்லவா? சத்தியமேவ, நான் ஒரு முறை சொல்லிடுறேன். சத்தியமேவ உக்தம், சரியாக சொல்லப்பட்டது, உண்மைதான் இது. இட்ஸ் ட்ரூ, இட் இஸ் செட் ட்ரூலி. என்ன மேல சொன்ன 2 ஸ்லோகம். விம்சதி சதாப்தேஹே ஷஷ்டி பவதி. விம்சதினா 20, சதாப்தினா செஞ்சுரி. 20வது நூற்றாண்டினுடைய பிரமுகேஷு மனுஷேஷு, 20ஆம் நூற்றாண்டிலேயே உலகத்துல பிறந்த அத்தனை முக்கியமானவர்களையும் எடுத்தாக்க அதுல மகாத்மா காந்தினஹா ஸ்தானம் அத்யுச்சதமம். மகாத்மா காந்தின்றவருடைய இடம் வந்து மிகவும் உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க. அத்யுச்சதமம், அதி பிளஸ் உச்சதமம், அத்யுச்சதமம். இதுல என்ன கிராமர் இருக்குன்னா அதி பிளஸ் உச்சதமம், உச்ச. ஓகேவா? இந்த தமம் தமங்கிறது என்னன்னா இது ஒரு சஃபிக்ஸ். ஓகே, தமப் அப்படின்னு பேரு. தர தமப்
அப்படின்னு சொல்றது இட் இஸ் a suffix. இது வந்து நவுனோட தான் வரும். நவுன் இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல நடக்கிறது இல்ல, இங்கிலீஷ்ல சொல்லி தருவாள்ல உங்களுக்கு, தெரியுமா? என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இங்கிலீஷ்ல. யாரும் சொல்லுங்க. ஓல்டர் ஓல்டஸ்ட் சொல்றோமா? குட் பெட்டர் பெஸ்ட் சொல்றோமா? ரெண்டு இஎஸ்டி போட்டா ஓல்ட் ஓல்டர் ஓல்டஸ்ட் சொல்றோம்ல, இதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓல்டஸ்ட்ங்கிறது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓல்டர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓல்டர்ங்கிறது ஓல்ட் ஓல்டர் ஓல்டஸ்ட். ஓகே, ஓல்ட் ஓல்டர் ஓல்டஸ்ட். வெரி குட் பெட்டர் பெஸ்ட் பெஸ்ட். இது மாதிரி ரெண்டு இருக்குது. இதுல ஓல்டு அப்படிங்கிறது நார்மல் வேர்டு, அதுல இஆர் சேர்த்தாக்கா கம்பேரிட்டிவ் டிகிரி, இஎஸ்டி சேர்த்தா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஓகே, இது மாதிரி குட் பெட்டர் பெஸ்ட். குட் நார்மல் பாசிட்டிவ் டிகிரி, பெட்டர் பெட்டர் அதோட பெட்டர், பெஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல தர தம பண்ற தர, ஓகே, தர தம் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஒரு ரெண்டு வேர்டு நான் சொல்றேன், எழுதிங்க. சிரேஷ்ட சிரேஷ்ட எழுதிக்கணும், நீங்களும் எழுதிக்கணும். சும்மா நான் ஏதோ டைப் அடிக்கிறதெல்லாம் வந்து அப்படியே வச்சுக்கூடாது. நீங்க வந்து அந்த பாடத்துல அந்த இடத்துல நான் எங்க எழுதணும் அந்த இடத்துல நீங்களும் எழுதி வச்சுக்கணும். அப்பதான் அடுத்த தடவை புஸ்தகத்தை பிரிச்சு பார்க்கும்பொழுது இதெல்லாம் நடத்திருக்கார் சுவாமின்றது ஞாபகம் வரும். இல்லைன்னா ஞாபகம் வராது. சிரேஷ்ட அடுத்து என்ன வரும்? சிரேஷ்ட தர, சிரேஷ்ட தம். ஓகேவா? சிரேஷ்டன்னா சிறந்ததுன்னு. ஓகே, குட் பெட்டர் பெஸ்ட் அதான் இது. சிரேஷ்ட சிரேஷ்டதர சிரேஷ்டதமா. சிரேஷ்டனா குட்னு, சிரேஷ்டதரனா பெட்டர், சிரேஷ்டதமான பெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து சம்ஸ்கிருதத்திலையும் உண்டு, சம்ஸ்கிருதத்துல உண்டு. அதுக்கு சஃபிக்ஸஸ் தரப் தமப்புன்னு ரெண்டு பிரத்யய யூஸ் பண்ணும். தரப் தரப் அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, தமப்புன்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, சிரேஷ்ட சிரேஷ்டதர சிரேஷ்டதம. இதுல புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம்லாம் இருக்குது. சிரேஷ்டதரஹா சிரேஷ்டதாரா சிரேஷ்டதரம், சிரேஷ்டதமஹா சிரேஷ்டதமா சிரேஷ்டதமம். அதுக்கப்புறம் சப்தரூபம் வந்துடும். ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நவுசாலிங்கம் வந்தாலே கூடவே சப்தரூபம் வந்து நிற்கும். சரியா? இதுல என்ன தெரியுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது, இந்த மாதிரி பிரத்யங்கள் அப்புறம் வரக்கூடிய சமாசங்கள் எல்லாமே அகாராந்தம் ஆகாராந்தம் தான். ஈகாராந்தம் அகாராந்தம் ஆகாராந்தம் ஈகாராந்தம் இதுலதான் முடியும். அதுவும் பிரத்யாசம் எல்லாமே அகாராந்தம் ஆகாராந்தம் தான் முடியும். சிலதெல்லாம் ஈகாராந்தத்துல முடியாது. நிறைய இருக்கு, பிரத்யங்கள்லாம் நிறைய இருக்கு. ஓகே, அதெல்லாம் வச்சுதான் சம்ஸ்கிருதத்தை புரிஞ்சுக்க முடியும். சரியா? சோ இங்க அத்யுச்ச தமம், அத்யுச்சம் இல்ல, அத்யுச்சம்னாலே வெரி ஹை அர்த்தம். அத்யுச்ச தமம் அப்படின்னாக்க தி பெஸ்ட், ஹிஸ் பொசிஷன் இஸ் தி பெஸ்ட். ஓகே, நோ கம்பேரிசன். ஓகேவா? அப்படி ஏன்னா அவருடைய இதை சொல்லு மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் இருந்தார், நெல்சன் மண்டேலா, காந்திஜி. நெல்சன் மண்டேலா சொல்றாரு நான் காந்திஜியை தான் ஃபாலோ பண்ணேன்றாரு. காந்திஜியை ஃபாலோ பண்ணது இந்தியாவில நிறைய பேர் ஃபாலோ பண்ண. தஸ்ய ஸ்தானம் அத்யுச்சதம். அகம் அயம் மகாத்மா விஸ்வவந்தியா ஆசீத். விஸ்வவந்தியா இது வந்து சமாசம். விஸ்வவந்தியா மகாத்மா கூட சமாசம் தான்.
மகான் ஆத்மா மகாத்மா, சிறந்த ஆத்மாவை உடையவர், அதான் மகாத்மான்னு அர்த்தம். அதான் அர்த்தம் அவருடைய ஆன்மா மிகச் சிறந்தது, மகாத்மா. ஓகே. விஸ்வவந்தியா, விஸ்வவந்தியான்னா உலகத்தினாலே வணங்கப்படுபவர். ஆசீத்து, ஹிவாஸ், வணங்கப்படுவராக இருந்தார். இதானீம் அபி, இப்பொழுதும், இதானீம் நௌ, இப்பொழுது, அபி ஆல்சோ, இப்பொழுதும், அஸ்ய ஸ்மரணேன மனசு ஆனந்தோ ஜாயத்தே, இப்பொழுதும் காந்திஜி அப்படின்னா மனசுல ஒரு சந்தோஷம் உருவாகிறது. அயம் அஸ்மாகம் ராஷ்டிரபிதா, அயம் இவர் அஸ்மாகம் நம்முடைய ராஷ்டிரபிதா, இத்தனைன வயம் தன்யாக. முன்னெல்லாம் என்ன கேட்பாளா, ஆர் யூ ஃப்ரம் தி கண்ட்ரி ஆஃப் இது லேண்ட் ஆஃப் காந்திஜி அப்படின்னு வாழும். அப்பதான் அவளுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அந்த சமயத்துல அவர் ரொம்ப பிரபலமா இருந்தார் அந்த சமயத்துல. அடுத்து அஸ்ய மகாபுருஷஸ்ய ஜென்ம, அவருடைய சரித்திரத்துக்கு வரும். இந்த மகாபுருஷருடைய, மகான் புருஷா மகாபுருஷா இதெல்லாம் சமாசம். ராஷ்டிரபிதா, ராஷ்டிரஸ்ய பிதா, ராஷ்டிரபிதா இதெல்லாம் சமாசம். மகாத்மா நோட் பண்ணீங்க, நான் பாடம் முடிச்சுட்டு தனியா உங்களுக்கு இது எல்லாத்தையும் சொல்லித்தரேன், சரியா? விஸ்வவந்தியா, ஓகே, பரோபகாரா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ, சரியா? நான் வெறுமை அண்டர்லைன் பண்ணல. பரோபகாரஜம், சரியா? ராஷ்டிரபிதா, ராஷ்டிரஸ்ய பிதா, ராஷ்டிரபிதா, சரியா? இதெல்லாம் நோட் பண்ணிச்சு. அஸ்ய மகாபுருஷஸ்ய, இதுவும் ஹைலைட் பண்ணிச்சு. மகாபுருஷஸ்ய ஜன்ம 1819 संवत्सरे गुजरात பிரதேசத்துல போர்பந்தர ஸ்தலே அபவத். போர்பந்தர்ன்ற இடத்துல அவர் பிறந்தார். அஸ்ய பிதா, இவருடைய அப்பா மோகன்லால் கரம்சந்திர காந்தி, ஓகே. மாதாச்ச புத்தலிபாய், அப்பா கரம்சந்த் காந்தி, மோகன்லால் கரம்சந்த் காந்தி, அம்மா பேர் புத்தலிபாய். ராஜா ஹரிश्चन्द्रस्य तथा श्रवणकुमारस्य कथा तस्य अतीव प्रियतमा. பார்த்தீங்களா, பிரியதமா, தம பிரத்யம் வந்திருக்கா, தம பிரத்யா, பிரிய, பிரியதர, பிரியதம. இது பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். பிரிய அப்படிங்கிறது பாசிட்டிவ், எனக்கு ரொம்ப பிரியமானது, எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னா பிரியன்னு அர்த்தம். பிரியதர, அப்ப ரெண்டு வச்சுட்டு உனக்கு இது பேருனா லட்டு பிடிக்குமா இல்ல ஜாங்கிரி பிடிக்குமா அப்படின்னாக்க, ஜாங்கிரி பிரியதமா அஸ்தி, பிரியதரா அஸ்தி. அப்ப என்ன ஆகும்னா லட்டோட ஜாங்கிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியத்தமான மோதகம் மம பிரியதமம் அப்படின்னு சொல்லி, பிரியதமம் அப்படின்னா அந்த மோதகம் பிரியதமம். இங்க கதான்றதால பிரியத்தமான்னு வருது. இந்த கதாவை சொல்றது எது சொல்றது, இது அட்ஜெக்டிவ். பிரியத்தமான்றது அட்ஜெக்டிவ். எதை சொல்றதுன்னா கதாவை சொல்றதுனா இங்க ஸ்ரீலிங்கம். கதா ஸ்ரீலிங்கம், ஆனால் இது ஸ்ரீலிங்கம். எது ரொம்ப பிடித்தமானதுன்னா கதை. அந்த கதை அவருக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. எந்த கதைனா ரெண்டு கதை. ஒன்னு ராஜா ஹரிश्चन्द्रன், இன்னொன்னு ஸ்ரவணகுமாரா. இவா ரெண்டு பேருடைய கதையும் அவருக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. தஸ்ய மனசி, அவருடைய மனத்துல அதீவ பிரபாவித்தான என்ன அர்த்தம், ரொம்ப அவருடைய மனசுல ஒரு மாறுதலை உண்டாக்கினது. ச அபவத், தஸ்ய மனசி அதீவ பிரபாவிதா ச அபவத். இங்க பிரபாவிதா ஸ்திரீலிங்கம். ஏன் ஸ்திரீலிங்கம்? ஏன்னா கதை. அந்த கதை அவருடைய மனதுல ஆழ ஊன்றி விட்டது. எது ஊன்றியதுன்னா கதை. அதனால இங்க ஸ்திரீலிங்கம். இதான் சம்ஸ்கிருதத்துல முக்கியமான விஷயம். சம்ஸ்கிருதம் கண்ணாப்பண்ணான்னு பேசின்னு போயிடக்கூடாது. சம்ஸ்கிருதம் ஏன் கஷ்டம்னாக்க, கதைன்றது போன சென்டென்ஸ்ல இருக்குது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல ஞாபக சக்தி அதிகமா வரும் சம்ஸ்கிருதம் படிச்சாருன்னா. இதெல்லாம் தான் எங்கங்க எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுட்டே பேசிடணும்.
கதைன்னு முன் சென்டென்ஸ்ல சொன்னோம், அதுக்கப்புறம் தான் அதனுடைய அப்ஜெக்டிவ் சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேர்டு சொல்றோம். அது எல்லாமே இந்த கதாவை வச்சுன்னு சொல்றோம். இதுதான் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது முக்கியமான விஷயம். அதுதான் வந்து சம்ஸ்கிருதம் படிச்சாக்க வந்து ரொம்ப திங்கிங் பவர் வேணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சாதாரண வாக்கியத்துக்கு எதுன்னா சாஸ்திரத்துக்கு எப்படி இருக்கும் இல்லையா? சாஸ்திரங்கள்லாம் படிக்கும்பொழுது இப்ப இதுல வந்து சந்தி படிக்கிறோம், சமாசம் படிக்கிறோம்னா சந்தி படிக்கணும்னாலும் சமாசம் படிக்கிறோம், அதுக்கு சூத்திரங்கள்லாம் இருக்கு. அந்த சூத்திரத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி வரும்னாக்க திருப்பி அபியாசம் பண்ணா, அபியாசே விஷம் வித்யா. அபியாசம் பண்ணதான் அதெல்லாம் வரும், இல்லைன்னா வராது. அபியாசம் பண்ணேன்னா போயிடும். வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் என்ன சம்ஸ்கிருதம் கத்துறேன்னு என்ன கேட்பாங்க. சுவாமி வரதாச்சா சுவாமி கேட்பாரு, நாள் வரதாசம் வாரத்துக்கு ஒரு நாள் கத்துத்தரையே என்ன வரும் சம்ஸ்கிருதம் அப்படின்னு கேட்பாரு. வாசுதேவாச்சார் சுவாமி தோப்பினார். இல்ல சுவாமி ஏதோ குழந்தைகளுக்கு சம்ஸ்கிருதம் சரி கத்துக்கொடு. இல்லைன்னு நாம கத்துக் கொடுக்குறேன்ல, கத்துக்கொடு. சுவாமி இல்லை நான் கத்துத்தரட்டா அப்படின்னு சுவாமி கேட்பாரு. புஸ்தகம் கூட நான் கத்துறேன் அப்படின்னு. இந்த பாடங்கள் தான் ஜீரோ படிச்சா இல்லையா, அந்த ஜீரோ புக்கு என்கிட்ட கூட நான் கத்துத்தரேன் அப்படின்னு சுவாமி. இப்ப இல்ல, அது சொல்லி 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. திருவனந்தபுரத்துக்கு 30 வருஷம் ஆகுது. 2-3 தடவை கேட்டாச்சா அந்த சுவாமி அடியே இதெல்லாம் குழந்தைகளுக்கு சுவாமி, ஏன் நான் கத்துத்தரக்கூடாது அக்ஷரங்கள்லாம்? இல்ல இந்த எவ்வளவு மாதிரி பெரிய பண்டிதால் கத்துற புஸ்தகம் இல்ல சுவாமி, இது அடியன மாதிரி சின்னவா கத்துறது. ஏன் நான் கத்துத்தரேன், உன்னால முடியாது அன்னைக்கு நான் கிளாஸ் வந்து கத்துறேன். அப்போ ஒரு 40-50 குழந்தைகள் கத்துட்டு இருந்தா. இதுல நேரடியா போவேன், பாண்டிச்சேரியில இருந்து திருவனந்தபுரம் போவேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை காத்தால 2 மணி நேரம் கிளாஸ், 10 to 12, 12:30 மாதிரி கிளாஸ். 93, 94, 95, 96 அந்த டைம் அதெல்லாம். அப்போ சுவாமி சாட்சியாகும் வாசுதேவாச்சார் சுவாமி, அப்போ தோப்பனார் வரதாச்சார் சுவாமி, நான் நடத்துறேனே என்கிட்ட புஸ்தகத்தை கொடு அப்படின்னு சுவாமி சாட்சா. எதுக்கு சொல்றாருன்னா நித்தியம் படிக்கணும். அப்பெல்லாம் எப்படின்னா நித்தியம் படிக்கணும். நான்லாம் எப்படின்னா வந்து பசங்களுக்கு கிடைக்காத சான்ஸை கொடுக்கணும். நித்தியம் படிக்கணும்னா பசங்களால முடியாது, வாத்தியார் இல்லை. நான் 6-7 இடத்துல சம்ஸ்கிருத கிளாஸ் நடத்திருந்தேன். கார்த்தால பள்ளிக்கூடம் போவேன், சாயங்காலம் வந்து ஒரு இடத்துக்கு 2 தடவை போவேன். அந்த மாதிரி ஒரு 4 இடத்துல பாண்டிச்சேரியில கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் கடலூர் சங்கரமடத்துல நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருவேந்திபுரத்துல நடத்திட்டு இருந்தேன். அவர் 6ஆம் சார் இதுல இருக்கார், கண்ணவாக்கம் 6ஆம் சார் இதுல இருக்கார், டெல்லியில ப்ரொஃபஸரா இருக்கார், இப்ப டீனா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நடத்துவார், இல்லை நான் போய் நடத்துவேன். இதே பாடங்கள் தான் நடத்துற, இதே புத்தகம்லாம் அன்னைக்கு எழுதியாச்சு. அத எதுக்கு சொல்ல வரேன்னா பிரபாவிதா சம்ஸ்கிருதம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் படிச்சா போதுமானா அதுவானா கிடைக்கிறதே அவ்வளவுதான் ஒண்ணுங்கிறாங்க. நித்தியம் படிக்கணும். அனபியாசே விஷம் வித்யா. அபியாசம் பண்ணணும், விடாம படிக்கணும். எத்தனை வருஷம் படிக்கணும்னா குறைஞ்சது 5 வருஷம் தான் படிக்கணும். ஏன்னா வாரம் ஒரு நாள் தானே படிக்கிறோம். நித்தியப்படி படிச்சா 2 வருஷம் தான் படிக்கணும். ஏன்னா பிரதமாதர்ஷம் பாலாதர்ஷம் பிரதமாதர்ஷம்லாம் இருக்குது புஸ்தகம், அதுதான் அப்பெல்லாம் நடத்துவாங்க. பாலாதர்ஷம்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா 10 நாள்ல முடிச்சிடுவாங்க. 10லேருந்து 15 நாள், 2 வாரம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பிரதமாதர்ஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள அந்த பாடத்தெல்லாம் ஸ்லோகத்தெல்லாம் மனப்பாடம் மாதிரி பிரதமாதர்ஷம் ஆரம்பிச்சால மேக்ஸிமம் 1 மாசம் 20-30 கிளாஸ் அவ்வளவுதான் முடிச்சிடுவோம். குருகுல வாசம் தானே, அப்பெல்லாம் அதிகமா சம்ஸ்கிருதம் படிச்சாலும் குருகுல வாசத்துல தான் படிப்பாங்க. வாத்தியார்கிட்ட போய் படிப்பா, ஆத்துல உட்காந்து படிப்பா, இல்ல பாடசாலைகள்ல படிப்பா. தனியா உட்காந்து படிக்கிறதுன்றது கிடையாது. இப்ப நாம எல்லாம் படிக்கிறோம், அந்த மாதிரிலாம் கிடையாது, முன்னெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது படிப்போமே, விடாத வரணும். அது ரொம்ப முக்கியமானது. சந்தைக்கு ஆட்டம், திவ்ய பிரபந்தம், வேதம், சம்ஸ்கிருதம், இது என்ன நாட்டியம், பரதநாட்டியம் போன்ற நாட்டியங்கள், இந்த மாதிரி வந்து வாய்ப்பாட்டு, இதெல்லாம் வந்து தொடர்ந்து அபியாசம் பண்ணணும். எவ்வளவு நாள் அபியாசம் பண்ணணும்னா வாரம் ஒரு நாள் போது ஒரு 5-6 வருஷமானா குறைஞ்சபட்சம் படிக்கணும். 5-6 வருஷமானா படிக்கணும். ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஐயோ என்னால முடியவே இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், ஞானம் வராது. நித்தியப்படி படிச்சாங்க குறைஞ்ச ஒரு 2.5 வருஷமா படிக்கணும். 2-2.5 வருஷமா படிக்கணும். அப்பதான் நிறைய சாகித்யங்களும் வரும். என்ன படிக்கும், தொடர்ந்து படிக்கும். அதுக்கு சொல்ல வரேன். நடுவில் 1000 அதாவதுன்னா நல்ல சத்விஷயங்களுக்கு வந்து நிறைய தளங்கள் வரும். தடங்கள் வருதுன்னா நமக்கு வந்து நல்லது நடக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அந்த தடங்கல்களை உடைச்சுட்டு தான் மேல வரும். இப்ப நான் கிளாஸ் நடத்திட்டு கிட்டத்தட்ட சுவாமி வந்து நீங்கெல்லாம் வந்து 5 வருஷமா அப்படியே 4 வருஷமா பாடம் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு வராத தடங்களா இருந்தாலும் பசங்கள் கத்துக்கிறது கிளாஸ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். எதுக்குன்னா
உங்களுடைய உற்சாகம், அந்த உற்சாகம் உங்க எல்லாருக்கும் மொத்த பேருக்குமே இருக்கணும் உற்சாகம். சரியா? படிங்க. சரி, இது இன்னொருத்தர படிச்சு அர்த்தம் சொல்லுங்க, மேல வந்து பார்க்கலாம். நம்ம வந்து எக்ஸசைஸ்ல இந்த வேர்டெல்லாம் எனக்கு வந்து எக்ஸசைஸ்ல கேட்கணும் நீங்க. மகாத்மா, விஸ்வவந்தியா, ராஷ்டிரபிதா, மகாபுருஷஸ்ய என்ன, இது இந்த இந்த 4 சப்தத்தினுடைய விக்கிரக வாக்கியம் நான் வந்து அங்க சொல்லுவேன். சரியா? ஒரு தடவை யாருன்னா படிச்சு அர்த்தம் சொல்லுங்க. முன்னாடி வந்து வெறும் சென்டென்ஸ் மட்டும் படிச்சிருப்பீங்க. அவா சொல்லுங்க, அவா சொல்லுங்க. அப்படின்னு சீஷா படிக்கிறது. சத்தியமேவ உக்த்வம், இது உண்மைதான். விம்சதி சதாப்தேஹே 20th செஞ்சுரியில பிரமுகேஷு மனுஷ்யேஷு மிக முக்கியமான மனிதர்களில் மகாத்மா காந்தியினுடைய ஸ்தானம் நிலை அத்யுத்தமம், மிக சிறந்தது. அயம் மகாத்மா, இந்த உயர்ந்த மனிதர் விஸ்வவந்தியா, உலகத்தினாலே போற்றப்பட்டவராக இருந்தார். இதானீம் அப்பி, இப்போதும் அஸ்ய, இவருடைய நாமஸ்மரணேன, பெயரை சொல்வதாலே மனதில் ஆனந்தோ ஜாயதே, ஆனந்தம் உண்டாகின்றது. அயம் அஸ்மாக்கம் ராஷ்டிரபிதா இத்யனேன வயம் தன்யாக, இவர் நமது தேச தந்தை என்பதாலே நாம் பெருமையடைகின்றனர். அஸ்ய மகாபுருஷஸ்ய ஜன்ம 1869 तमे संवत्सरे गुजरात प्रदेशे पोरबंदर स्थले अभवत्. இந்த மகாபுருஷனுடைய பிறப்பு 1869 வந்து 1869 வருடத்துல குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்ற இடத்துல ஆச்சு. அஸ்ய பிதா மோகன்லால் கரம்சந்திர காந்தி, மாதா ச புத்தலிபாய். இவரோட தந்தை மோகன்லால் கரம்சந்திர காந்தி, அப்புறம் அம்மா மாதா புத்தலிபாய். ராஜா ஹரிச்சந்திரஸ்ய तथा श्रवणकुमारस्य च कथा तस्य अतीव प्रियतमा आसीत्. இவருக்கு ராஜா ஹரிச்சந்திரன் அப்புறம் ஸ்ரவணகுமாரனுடைய கதைகள் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். தஸ்ய மனசி அத்தீவ பிரபாவிதா ச அபவத். அவரது மனத்தில் மிகவும் ஆக்கிரமித்து கொண்டதாக முடிச்சுட்டேன். போர்மா, இன்னைக்கு நிறுத்திக்கலாமா? இல்ல, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். சரி, அடுத்த வாரம் படிப்போம் திருப்பி.
अडे सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् सर्वस्तरदुर्गाणि सर्वोभद्राणि पश्यन्तु सर्वकामानवाप्नोतु सर्वत्र नन्दतु ओम शान्ति शान्ति शान्तिः धन्यवादः शुभरात्रिः पुनर्मिलामः धन्यवादः